வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் நேற்று வரை மற்றும் 13 லட்சம் பேர் பயன். முகாம்களிலே முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து மக்களின் துயர் துடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவிடத்தில் ஆரத்தி எடுத்து பிரேமலதா வழிபாடு. விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தும் சிலையை அரவணைத்தும் கண்ணீர் மல்க மரியாதை. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தன் இரு மகன்களுடன் பிரேமலதா விஜயகாந்த் அமைதி ஊர்வலம். ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் புடைசூழ கருப்பு உடை அணிந்து விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணி. உள்ள விட்டா நாஸ்தி ஆயிரும். உள்ள விட்டா அவ்வளவுதான். ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் விஜயகாந்த். தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக அனுசரிப்பு. சீமான், நைனா நாகேந்திரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை. விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நினைவிடத்தில் குவிந்த தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சபரிமலைக்கு செல்வது போல் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு இருமுடி கட்டி வந்த தேமுதிக தொண்டர்கள். கேப்டன் கேப்டன் என தொண்டர்கள் உற்சாக முழக்கம். தமிழை வளர்ப்பதை விட்டுவிட்டு தங்கிலீஷை வளர்க்கிறது திமுக அரசு. விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் நாட்டக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. வளர்த்ததை எங்க சொல்லுங்க. 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழில் தோல்விடுறாங்க. வளருதா? 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராமல் போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுறதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. தமிழக அரசியல் வரலாற்றில் கேப்டன் என்று கூறினால் அது விஜயகாந்த் மட்டும்தான். பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் எனவும் நைனா நாகேந்திரன் புகழாரம். கேப்டன் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அரசியல் கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சாரும். தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் சரி, தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர்.
ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகன் கடமை. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்ற நைனா நாகேந்திரன் கருத்து குறித்த கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. யார் தனியாக வந்தாலும் சரி, கூட்டணியோடு வந்தாலும் சரி, திமுகவுக்கு கவலை இல்லை. தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. வந்தாலும் கவலை இல்லை. சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை. அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும். யாராச்சும் போய் சேரட்டும். சேர்ந்தா கூட்டணியா வரட்டும், சேராட்டி தனியா வரட்டும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எங்கள் தலைவர் தைரியமானவர், நாங்கள் தைரியமானவர். யார் தனியா நாங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூளுரை. 2026 தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. எங்களுடைய குறி திமுக, எங்களுடைய எதிரி திமுக, நாங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதி திமுக, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சர்வாதிகாரம் திமுக, ஸ்டாலின். எங்களுடைய அர்ஜுனன் குறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தத்திலே ஊறியது, புரட்சி தலைவர் ஊட்டி வளர்த்த அந்த விசுவாசம் திமுகவை வீழ்த்துவது. அண்ணா சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம். மாஞ்சோலையில் அறிவிக்கப்பட்ட SIR சிறப்பு முகாமிற்கு அரசு அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் அதிருப்தி. அதிகாரிகள் வர மறுப்பது தங்களை வஞ்சிக்கும் செயல் என வேதனை. இவங்களுக்கு வேற எங்கேயுமே ஓட்டு கிடையாது. இவங்க வேற எங்கேயுமே ஓட்டு அப்ளை பண்ணல. தமிழ்நாடு ஃபுல்லா SIR ஃபார்ம் 2 ஃபார்ம் கொடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி BLOட்ட ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு ஃபார்ம் அக்னாலஜ்மெண்டா கொடுத்தாங்க. ஆனா மாஞ்சோலை மலையில மட்டும் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் கொடுக்கல, ஒரே ஒரு ஃபார்மை கொடுத்து வாங்கிட்டாங்க, ஓட்டர் லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. இவங்களுக்கு வேற எங்கேயுமே ஓட்டு கிடையாது. மதுரை பாலமேடு அருகே சிறுமலை வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டு தீ. பல ஏக்கர் பரப்பளவிலான மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீக்கீரை. கோவையில் வளர்ப்பு நாயை பிடிக்க வீட்டின் கேட்டை திறந்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டின் முன்பு நின்றிருந்த காட்டு யானையை கண்டு ஓட்டம் பிடித்த CCTV காட்சி. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
திருச்செந்தூர் மற்றும் பழனி முருகன் கோவில்களிலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல் போட்டும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி. குற்றால அருவிகளில் அலைமோதி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் சிட்டி வியூ பள்ளத்தாக்கு பகுதியில் பனிமூட்டங்களின் நடுவே அழகாய் தோன்றிய சூரிய உதயம். ரம்யமான காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து காணப்பட்ட மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். விளைச்சல் பாதிப்பால் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை.